ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். என்னங்க ஒரே லைட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க இது? வெயிட் பண்ணுங்க. ஒரு கிரியேட்டிவிட்டி நாங்களே பண்ணியிருக்கோம் மாஸ்டருக்காக. மாஸ்டர் இன்னைக்கு கிளம்புறாரு. ஸோ அவருக்காக நாங்கள் ஒரு 3 பேர் வந்து இந்த பேப்பர் ஆர்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2 in 1 ஃப்ளவர், லோட்டஸ் வித் ரோஸ். இந்த பொக்கே பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க அந்த ஸ்டிக்கு வந்து எங்கள் கேட்டி செஞ்சது. அந்த கேட்டிக்கு நான் உங்களை காட்டணுன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த பொக்கேக்குள்ளேருந்து இந்த ஃப்ளவர் வருது. இந்த கேட்டியை நான் காட்டணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் இந்த கேட்டி. இந்த கேட்டிக்கு வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த கேட்டி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த ஸ்டிக்கு அந்த ஸ்டெம்புன்னே சொல்லலாம். அந்த ஃப்ளவருக்கு கீழே வரும் இல்லையா, அந்த ஸ்டெம்பை எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியல. ஸோ அது பண்ணது பார்த்திங்கன்னா அந்த கேட்டி. அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த லோட்டஸ் ரோஸ் வந்து நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மாஸ்டர் வந்து இன்றைக்கி நாங்கள் அவருக்கு கையில் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் அவர்கிட்ட நாங்கள் காமிக்கணும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக அவரே எங்களுக்காக விஷ் பண்ணுவாருன்னு நம்புகிறோம். இது இதுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நாங்கள் காட்ட போகிறேன். இது வந்து ஹேண்ட்மேடில் நான் பண்ணது. இது என்னோடய ஓன் லாங்குவேஜு. ப்ரில்லியன்ட் பீப்புள்ஸ் மட்டும்தான் இதை ஃபைன் பண்ண முடியும். மற்றவங்களால ஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ ஆஷ்ரமில் பார்த்திங்கன்னா நாங்கள் குட்டீஸ் கிட்டலாம் காமிச்சோம். குட்டீஸு சில பெரியவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களும் ப்ரில்லியன்ட் தான். இதில் என்ன போட்டிருக்குன்னா தாஜி யா மை எனர்ஜி. மை மறந்துட்டேன். ஸோ யா மை எனர்ஜி. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாபுஜி மாஸ்டர் யா ஃபார் மீ எவ்ரிதிங். ஓகே. அதுக்கப்புறம் லாலாஜி மாஸ்டரும் சார்ஜி மாஸ்டரும் மற்ற சிம்பிள்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதில் அவங்க இன்க்ளூட் ஆகிடுவாங்க. இது ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ளே தான் நாங்கள்லாம் இருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த நாங்கள் மெடிடேஷனை நாங்கள் பண்ண தான் எங்களோட மொத்த டேலண்ட்டும் அருவியாக கீழே கொட்டுது. ஸோ அப்போ நம்ம எப்பவுமே யாருக்கு தேங்க் பண்ணோம்? ஃபஸ்ட்டு நம்மளோட ஹார்ட்டுக்கு, அடுத்தது நம்ம பாபுஜி மாஸ்டர், லாலாஜி மாஸ்டர், சார்ஜி மாஸ்டர், தாஜி மாஸ்டருக்கு நம்ம தேங்க் பண்ணோம். அப்புறம் நேச்சர். ஓகே. அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் அதிலே வந்துடுவாங்க. அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஓகே. இது பார்த்திங்கன்னா இந்த க்ரீட்டிங் கார்டு பண்ணது நான். அந்த கார்டுக்கு வெளியே பார்த்திங்கன்னா மயில் தோகை மாதிரி இருக்கும். மேலே வந்து ஒரு அனிமல் பாப்பா பண்ணியிருக்காங்க. அதான் அந்த கேட்டி வந்து மேலே ஒரு அனிமல். இது ஒரு அனிமல் இந்த ஆரஞ்சு கலரில் பேப்பரில் வந்து பேப்பர் ஒர்க்கில் வந்து ஒரு அனிமலை வந்து பண்ணியிருக்காங்க. அதை அதில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். உள்ளேயும் அதே தான் பண்ணியிருக்கோம். அதையும் நாங்கள் ஸ்டிக் பண்ணிட்டோம். அந்த கேட்டி தான் இந்த கேட்டி. அப்புறம் அந்த பொக்கே நான் பண்ணேன். இது வந்து அந்த காலத்துலலாம் நம்ம பண்ணுவோம், விளாடுவோம் இல்லையா, 4 கப்ஸு கலர் வாட் கலர். இது வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் ரோஸு. அந்த 2ஓட ஸ்டெம்பும் பண்ணது வந்து என் கூட ஒர்க் பண்ணாங்க இதில் டைனிங் ஹாலில் ஷாஜான்பூரில். ஸோ அந்த பிரதர் தான் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் மாஸ்டருக்கு கொடுக்கலான்னு நாங்கள் வந்து ரொம்ப ஆசையாக நாங்கள் 3 பேரும் இதை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக கையில் கொடுக்க முடியலனாச்சும் நான் வந்து காமிப்பேன். கண்டிப்பாக மாஸ்டர் வந்து எங்களுக்காக பாபுஜி மாஸ்டர் ஹெல்ப் பண்ணி அவரை எங்களை பார்க்குறதுக்கு இதை வந்து எங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவார். இது ஒரு பொக்கே பாருங்கள். இந்த பொக்கேக்குள்ளே தான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அந்த 4 கப்பு அதில் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி நாங்களே க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 ஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா அதான் என் கூட ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, வேதம் அவங்க பேர். அந்த பிரதர் தான் பண்ணாங்க. சான்ஸே இல்லை, என்னால் பண்ண தெரில, பண்ண முடியலன்னு சொன்னேன். நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அழகாக பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் க்ரியேட்டிவேட் மைண்ட் நிறைய இருக்குது. ஸோ எப்படி இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. இது நான் கையில் பிடிச்சிருந்தேன் அன்றைக்கி மாஸ்டர் வர அன்றைக்கி. 6 மணிக்கு உள்ளே போனேன் அந்த அவரோட பிளேஸ்கிட்ட, அவரோட கெஸ்ட் ஹவுஸுக்கிட்ட. நாங்கள் வந்து 6 மணிலேருந்து வெயிட் பண்ணோம். ஒரு வழியாக அவரை பார்த்தோம். சான்ஸ் இல்லை, செம்ம ஹாப்பினஸ் எனக்கு. அவர் உள்ளே போகும்போதும் எங்களை பார்த்து அந்த கார்டை பார்த்துட்டு தேங்க்யூ பண்ணேன், ஸ்மைல் பண்ணார். அங்கேருந்து வெளியே வரும்போதும் கிளாஸ் போட்டுட்டு எங்களுக்கு தேங்க் பண்ணார். அப்புறம் பாய் பாய் சொன்னார் எல்லாருக்கும். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எல்லா பிளெஸ்ஸிங்ஸ்க்குமே வந்து பாபுஜி மாஸ்டர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க.
நானும் கேட்டியும் எடுத்த ஃபோட்டோ. பை பை, டேக் கேர்.